ஹாய், இன்னைக்கு ஒரு முட்டை தோசை தான் செய்ய போகிறோம். 2 முட்டை இருக்குது இதில். அடுத்து வந்து பெரிய வெங்காயம், அடுத்து வந்து குடமிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த முட்டை தோசை வந்து என் மகனுக்கு இந்த 2 ஐட்டமே எனக்கு பிடிக்காது. ஆனியனும் பிடிக்காது, குடமிளகாய் அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், பெப்பர் மிளகாத்தூள் உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் கலருக்காக. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. இப்போ நான் லைட்டாக நெய் போட்டுக்கிறேன். எங்கள் சட்டியில் எண்ணெய் ஊற்றினாதான் வரும். தோசையை ஊற்றி அந்த முட்டையை வந்து இது மேலே போடணும். சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்படி போட்டு அப்ளை பண்ணிடுவோம். இப்போ வந்து நான் முட்டையை போட்டுட்டேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றினாதான் பெரட்டி போடும் போது ட்ரையாக நல்லா மொறுமொறுன்னு வரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றுவேன். இப்போ பெரட்டி போட்டாச்சு. இப்போ இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கட்டுடா. இப்போது இதை 2ஆவும் கட் பண்ணலாம், 4ஆவும் கட் பண்ணலாம். வேணுன்றவங்க வந்து பொடி போட்டு இதை திருப்பி போடலாம். இவனுக்கு வந்து பொடி வேணான்னு சொல்லிட்டான். பொடி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ 4ஆக கட் பண்ணியாச்சு. இவனுக்கு இன்னொரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கும் கொடுக்கணும் பக்கத்தில். முடிஞ்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொடி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும்.